ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு கோட் டெக் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டாக்கர். அதாவது நம்ம எப்படி ஒரு வெப் ஆப் நம்ம லோக்கல் ஹாஸ்ட்டில் ரன் பண்ணுறதை இமேஜாக மாற்றி கண்டெய்னரில் ரன் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவை வந்து நம்மளுக்கு இந்த டாக்கர் டெஸ்க்டாப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ இதில் தான் இங்கே தான் இமேஜ் ஆகுது, இங்கே தான் தெரியும் நம்மளுக்கு. அது இல்லாமல் கண்டெய்னர் இந்த கண்டெய்னரில் இந்த இமேஜ் ரன் ஆகுறது இங்கே தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த டாக்கர் வந்து டெஸ்க்டாப் ஓப்பன் இருந்தால் தான் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்க வெப் ஏபிக்கை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து லோக்கல் ஹாஸ்ட்டில் ரன் பண்ணுறேன். npm ஸ்டார்ட். ஸோ இதை நான் வந்து ரியாக்டில் பண்ணியிருக்கனால இதோட வெயிட் பண்ணுங்க. ஸோ இது நான் ரியாக்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து டிபெண்டன்சிஸ்லாம் நோடில் தான். இது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது சும்மா நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணது, சும்மா பிளாக் வெப்சைட் மாதிரி பண்ணோம் வித் கூகுள். இதுக்கு வந்து கூகுளோட இது ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது சும்மா என்னன்னா பிளாக் வெப்சைட் தான். சும்மா இப்போ வந்து கோட் டெக் போட்டு போஸ்ட் ஆர்டிக்கல் கொடுத்தோம்னா போஸ்ட் ஆகிடும். இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட்டு. கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து சும்மா லைக் பண்ணுறது இது மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து லோக்கல் ஹாஸ்ட்டில் ரன் ஆகுறது. ஸோ செட்டிங்ஸ் ஏதோ வச்சுருக்கான். ஓகே, இது லோக்கல் ஹாஸ்ட்டில் ரன் ஆகுறது. ப்ரொஃபைலு கிட்டப் நேமா. ஓ, ஓகே ஓகே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்காக பண்ணல போல். ஃப்ரெண்டு பாதி பண்ணியிருக்கான். ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிட்டப்பில் பண்ணோம். அதில் கிட்டப் தனி கான்செப்ட், அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இதான் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி இதை இமேஜாக மாற்றி கண்டெய்னரில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கிளியர். ஸோ ஃபஸ்ட்டு இதை இமேஜாக ரன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். டாக்கர். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணோன்னே எங்களுக்கு வந்து நம்மளுக்கு சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்களா, டாக்கர் ஃபைல் சிம்பிள். இதுதான் டாக்கரோட சிம்பிள். ஸோ எதுக்கு இந்த டாக்கர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இப்போ நீங்களே கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் வந்து மேக்கில் வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிபெண்டன்சி இதெல்லாம் வேறு வேறு இருக்கும். இப்போ நான் அந்த கம்பெனியில் வேறு வேலை கிடச்சிருச்சு. அதனால் அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு நான் போகிறேன். இப்போ புதுசாக ஒரு உள்ள ஒரு ஆள் வர ஜாபுக்கு அவங்கள்ட்ட வந்து விண்டோஸ் தான் இருக்குது. அவங்க இப்போ நான் பண்ணியிருக்க டிபெண்டன்சிஸ்லாம் அவங்க இதில் செட் ஆகாது. அந்த கோடை அவங்க அப்படியே கிட்டப்லேருந்து எடுத்து போட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுவே நம்ம வந்து டாக்கராக ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா, இதுக்கு டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம இங்கே டாக்கர் ஃபைலில் நம்ம கொடுத்துருவோம். அது எல்லாமே அவங்க இமேஜை மட்டும் இவங்க இதில் ரன் பண்ணி பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியாக புரியும் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு டிபெண்டன்சிஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இது பேசிக்காக எதுக்குன்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் வந்து டெவலப்மெண்ட் டீமு. நான் வந்து நான் வந்து மேக்கில் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதே நான் வந்து டெஸ்டிங் டீம்கிட்ட கொடுக்கும்போது அவங்க விண்டோஸ் வச்சுருக்காங்க. அவங்களால இந்த டிபெண்டன்சிஸ்லாம் எரர் அடிச்சுட்டே இருக்கும். என்னென்ன டிபெண்டன்சி யூஸ் பண்ணிக்கும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டாக்கர் யூஸ் பண்ணி இமேஜாக அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அவங்க கண்டெய்னரில் போட்டு ரன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித டிபெண்டன்சிஸ் ப்ராப்ளமும் வராது. அதுக்கு தான் நம்ம வந்து டாக்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த டாக்கர் ஃபைலில் வந்து நம்ம கோட்லாம் கொடுக்கணும். எதுக்குன்னா டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம இங்கேயே கொடுத்துருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னரில் ஃபுல்லாகவே கண்டெய்னரில் ஓஎஸ் 3 ஓஎஸுமே எல்லா ஓஎஸுமே அதுலேயே இருக்கும். அந்த கண்டெய்னர் தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா அது தேவையானதுன்னா அங்கேருந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு அந்த கோடு வந்து நம்ம இது நான் ஏன் அப்போ சொன்னேன்ல உங்களுக்கு ரியாக்டில் பண்ணியிருக்கேன் அப்படி, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அது இப்போ நான் பாருங்கள், அந்த டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம இங்கே கொடுக்கணும். ரம் நோடில் பண்ணியிருக்கனால நோடு. இதே நீங்கள் பைத்தானில் பண்ணீங்கன்னா பைத்தானில் என்னென்ன டிபெண்டன்சிஸோ அதெல்லாம் கொடுக்கணும். இந்த வெர்ஷன் பேஸில் நம்பராக கொடுக்குறதான். அந்த வெர்ஷன் அப்போதைக்கு இது கரெக்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கணும். நான் காமிக்குது பாருங்க உங்களுக்கு. அடுத்து ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்து கொடுக்கணும். வந்து நான் ஆப் வச்சுருக்கனால ஆப் கொடுத்துட்டேன். அடுத்தது காப்பி. இந்த காப்பி பேக்கேஜ் டாட் ஜேசனில் தான் நம்ம அந்த எல்லாமே இருக்கும்.
அதான் இங்கே கொடுத்துருவோம். என்னென்ன டிபெண்டன்சி ரியாக்ட் டாம் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறத இங்கே கொடுத்துருவோம். எல்லாமே டாக்கர் இமேஜில் வந்துடும். ஸோ அதுக்காக பேக்கேஜ் ஜேசான் ஸ்லாஷ். அடுத்தது என்ன கொடுக்கணும்னா ரன் என்பிஎம்ஐ. எப்போதுமே நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன் டிபெண்டன்சிஸ்லாம் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணும்போது என்ன கொடுப்பீங்க, ரியாக்டில் வந்து என்பிஎம் இன்ஸ்டால் கொடுப்பீங்க. அதை கொடுத்துக்கணும். அதனால அதை இங்கே உள்ளே கொடுத்துருவோம். ரன் கமெண்ட் அதுக்கு என்பிஎம் ஐன்னு கொடுக்கலாம், இல்லை இன்ஸ்டால்னு கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காப்பி பண்ணுறோம். காப்பி கொடுத்தோன்னே எந்த போர்ட்டில் ரன் பண்ணணும் இங்கே கொடுத்துரும். எக்ஸ்போஸ் போர்ட் நம்பர் 3000 நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே என்ன கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணுவோம்னு அதையும் கொடுத்தோம். சிஎம்டி எக்ஸிக்யூட்டபிள் npm start. நம்ம ஒயிட் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிறனால ஒயிட் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் டாக்கர். அது இல்லாமல் இன்னொன்று வந்து நம்ம எல்லா டிபெண்டன்சிஸும் நம்ம வந்து அங்கே கண்டெய்னர்லேருந்து எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அப்படியே அந்த நோட் மாடியூல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டிபெண்டன்சிஸ் தான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்டோரேஜ். அதனால நம்ம அதுக்கு வந்து டாக்கர் இக்னோர் கொடுத்துரும். டாக்கர் இக்னோர் அங்கே வந்துருச்சு பாருங்க, டாக்கர் சிம்பிள் கொடுத்துட்டு நோட் மாடியூல்ஸ் தான் நமக்கு தேவையில்லை. நோட் ml ஓகே. நோட் மாடல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாதனால நம்ம நோட் மாடல்ஸ் கொடுத்துட்டோம். அது நம்மளுக்கு தேவையில்லை, கொடுத்துட்டோம். ஓகே, சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாக்கர் இமேஜ் வந்து அவள் தான். டாக்கரில் வந்து நம்ம டாக்கர் ஃபைல் இவ்வளோ தான் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து டாக்கர் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுவோம். நேராக காமிக்குது, பார்த்தனால இப்படி கொடுக்கும், யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டாக்கர் இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கமாண்ட் என்னன்னா, டாக்கர் நான் சொன்னேன்ல, டாக்கர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறப்போ இந்த டெஸ்க்டாப் ரன்னில் இருந்தால் தான் க்ரியேட் ஆகும். அதனால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாக்கர் பில்ட் இந்த ப்ராஜெக்ட் பேர் நம்ம என்ன கொடுக்குறோம், ப்ராஜெக்ட் டாட்னா கரண்ட் டைரக்ட் கொடுத்தோம்னா இது பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே ஏறிட்டு இருக்கு பாருங்க. பாருங்கள், இங்கே ஒர்க்கிங் டைரக்டரி ஆப்பு காப்பி ஆகுது ஜேசன். அதுக்கப்புறம் என்பிஎம்ஐ தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் இமேஜாக பில்ட் ஆகிட்டுருக்கு. எதுக்குன்னா நம்ம வந்து நம்ம டெவலப்பர்னா டெஸ்டிங் டீமுக்கு வந்து அவங்க இந்த கோடை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி எல்லா டிபெண்டன்சிஸையும் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். டிபெண்டன்சிஸ் மாறி மாறி இன்ஸ்டால் ஆகிடும். அவங்க மேக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இவங்க இமேஜை மட்டும் கொடுப்பாங்க. அவங்க சும்மா ரன் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம வந்து டாக்கர் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம இப்போ இந்த இமேஜையே நம்ம வந்து க்ளவுடில் புஷ் பண்ணிடலாம். நம்ம டேரெக்டாக இந்த கோடை ஃபுல்லாக பில்டாக எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக இதை வந்து இமேஜை டாக்கில் முடிச்சுட்டு கூபர்நெட்ஸ் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன் எப்படி போடுறதுன்னு. அது நீங்கள் கூபர்நெட்ஸில் வந்து இந்த இமேஜை டேரெக்டாக போட்டு புஷ் பண்ணிவிட்டிங்கன்னா அது வந்து ஹோஸ்ட் ஆகிடும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காகவும் இந்த டாக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் அப்படி தான் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்.
நெட்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ ஃபஸ்ட் டைம்னால எப்படி ஃபஸ்ட்டு தடவை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதான் இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்க இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட்டிங் இமேஜ்னு வந்துருச்சு. அவ்வளோதான் இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த டாக்கரை வந்து நம்ம இப்போ வந்து ரன் பண்ண போகிறோம். பாருங்க நான் டாக்கர் தான் ரன் பண்ணுறேன். எப்படி ரன் பண்ணால் அது கமெண்ட் பார்த்துக்கணும். டாக்கர் ரன் போர்ட் நம்ம கொடுத்தோம்ல அங்கே 3000 அது இதுக்கு தான் இந்த போர்ட்டில் ரன் ஆகும். 3000 க்ளவுட் ப்ராஜெக்ட் இமேஜ் நேம். ஸோ இங்கே பாருங்கள் இமேஜ் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நான் சொன்னால அது ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா இது ஸ்டேட்டஸ் இங்கே காமிக்க ரன்னில் இருக்கா என்னென்னு. கண்டெய்னர் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே ரன் பண்ணோடனே அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகிடும். அந்த போர்ட்டில் ரன் ஆகும் நம்ம கொடுக்குறோம். கொடுத்தோன்னே பாருங்கள் ரன் ஆகுது. முன்னாடி கண்டெய்னர் நான் உங்களுக்கு காமிச்சேனா, இப்போ இங்கே கண்டெய்னர் இந்த போர்ட்டில் ரன் ஆகுது. லோக்கல் ஹோஸ்ட் அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்கள். பிளாக் வெல்ட் அந்த இது வந்து டாக்கரை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம் வந்துருச்சா. ஸோ ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுது. கோட் டெக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்கர் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் ஈஸியாக. இப்போ நான் இந்த இமேஜை மட்டும் நான் என்னோடய டீமுக்கு டெஸ்டிங் டீமுக்கு கொடுத்தேன்னா அவங்க இதை வந்து அவங்க கண்டெய்னரில் வந்து ரன் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க வந்து இதுக்கு வந்து டாக்கர் ஹப்னு இருக்குது. கிட் ஹப் மாதிரி டாக்கர் ஹப். அதுலேருந்து அவங்க இந்த இமேஜஸை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்க இதை புல் பண்ணிப்பாங்க. இதை புல் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இமேஜை டவுன்லோட் பண்ணி அவங்க அவங்க சிஸ்டத்தில் ரன் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் டாக்கர். இதுதான் டெவாப்ஸில் ஒரு கான்செப்ட் தான் டாக்கர். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட், அதுக்கெலாம் இதான் டாக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் டாக்கர் இமேஜாக பில்ட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ டெக் பற்றி தேவைப்பட்டுச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.